சமாதான பிரபுவாகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 120:6. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். துதிப்பதற்கு சங்கீதம் 55:18. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரே எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். எதுக்கெடுத்தாலும் நம்மளை குறை சொல்லி நம்மளை குற்றப்படுத்துறவங்கள மத்தியில சமாதானம் இல்லாம வாழ்றது ரொம்பவும் கடினமான காரியம். அது மாத்திரம் இல்ல, நம்ம மீது கசப்போடும் வெறுப்போடும் இருக்கிறவர்கள் மத்தியில வாழ்றதும் நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நீண்ட காலமா நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களோட உள்ளத்தை கர்த்தர் மாத்தணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். எதெல்லாம் நம்முடைய வாழ்வின் சமாதானத்தை கெடுக்குதோ அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும்னு சொல்லி ஊக்கமா இந்த நாள்ல ஜெபிக்கலாம். எத்தனை பேர் நமக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை காக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் அவர் நம்மை விடுவித்து நம்முடைய ஆத்துமாவை சமாதானத்தினால நிரப்புகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.